ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய நண்பர்களுக்கு தேவைப்படும் நினச்சிங்கன்னாக்கா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தாரு. அதனால் நம்ம இப்போ அதை எடுத்து பேசுவோம். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஏஎஸ்எம்மில் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஏஎஸ்எம் அப்படிங்கிறது அடிஷ்னல் சர்வேலன்ஸ் மெஷர்ஸில் இருக்குது அப்படிங்கிறது புரியுது. நம்ம இதில் கவனிக்கணும். ஏன் அப்படிங்கிறத நம்ம தனியாக நம்ம பேசிக்கலாம். இப்போ இவங்க ட்ரெண்ட் லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் இருக்கிறாங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், அதாவது ஓவர் வேல்யூஷனில் தான் இருக்கிறாங்க. மொமெண்டமை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடரேட்டாக புல்லிஷ்னஸில் தான் போயிட்டுருக்கு. அனாலிசிஸோட ப்ரைஸ் டார்கெட் 538 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. கரண்ட் ப்ரைஸ் 520 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இவங்க செல் ஜோனுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை நம்ம பார்ப்போம். இவங்க ஒரு நல்ல கம்பெனி, நல்ல அப்ரோப்ரியேட் லெவலில் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்குது. ரிட்டர்னும் நல்லா இருக்குது. கடனும் கட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் இது ஒரு நம்ம ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிறது தரத்துக்குள்ளே நம்ம கொண்டுருவோம். ஆனால் இவங்களுடைய பிஇயை பார்த்தோம்னா 89.7 இருக்குது. கிட்டத்தட்ட 90ன்னு வச்சுக்குவோம். பிபியை பொறுத்த வரைக்கும் 12.8 இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன். சரி, இவ்வளோ வேல்யூஷன் போகிற அளவுக்கு இங்கே இபிஎஸ்சில் ஏதாவது பேக்கப் இருக்கான்னு பார்த்தா அந்த அளவுக்கு நமக்கு இல்லை. ஆனால் இது நாம் அதுக்கப்புறம் நான் சப்சிக்வெண்ட்டாக இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம படித்து பார்க்கும்போது நிறைய பிரான்ச்சஸாக ஓப்பன் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு பிரான்ச்சில் இருந்து ரெவென்யூ வரும்ல, அப்போ சப்சிக்வெண்ட்டாக ரெவென்யூ கூடும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இப்போ மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ கூட போகுது, எவ்வளோ வரப்போகுதுன்னு நம்ம தெரியல. அடுத்த ரிசல்ட்டில் ஏதாவது ஏற்றி விட்டு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, இல்லாட்டி கீழே கவுத்தி விட்டாங்கன்னா அதில் பதாளத்துக்கு விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால இதை நம்ம ட்ரேடர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கீழே வாங்கி போட்டவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 8.6 இருக்குது. அதே சமயத்தில் ஃபோர்காஸ்டர்ஸ் -4% சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. பீட்டா ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இது 0.3 இருக்கிறதுனால வெரி லோ வாலட்டாலிட்டியில் தான் இருக்குது. போன வருஷம் என்ன பண்ணியிருக்கிறான், 162% ரிலேட்டிவ் ரிட்டர்னாக நிஃப்டி 50க்கு கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் புக் வேல்யூ 40.7 இருக்குது. இப்போ கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸும் 7 பேர் கொடுத்துருக்குறாங்க. 7 பேருமே பை தான் கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் 500% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 37% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 32% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் மார்ச் டு மார்ச், இந்த மார்ச்சையும் போன மார்ச்சையும் கம்பேர் பண்ணும்போது 96% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே காலகட்டங்களுக்கு 34% ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் Q2Q கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபா கிட்டக்க விழுந்திருக்கு. 550 கோடி ரூபா கிட்டக்க கீழே குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபா 43 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. ஆப்வியஸாக 0.5% இபிஎஸும் குறைஞ்சி போச்சு. ஸோ இப்போ இந்த இபிஎஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்க, இவன் கிட்டத்தட்ட இந்த மார்ச் 2021 இந்த 3 வருஷ காலகட்டங்களில் இப்போ போன குவார்ட்டருக்கு வச்ச 1.8 தான் ஹையஸ்ட் இபிஎஸ். இது நமக்கு பார்க்க வேண்டியது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் என்ன பண்ணியிருக்கிறான், மார்ச் மாதத்தை காட்டிலும் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறான் 2023. அதே தான் 2022லேயும் நடந்திருக்கு. 2021 என்ன ஆயிருக்குன்னா அதே மாதிரி இல்லை. அதை மாதிரி 2021 நம்ம எடுக்க முடியல. 22 அண்ட் 23 ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறான். அதே மாதிரி இப்போ இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் நிறைய பிரான்ச்சஸாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு பிரான்ச்லேருந்து ரெவென்யூ வந்தாலுமே ரெவென்யூ ஷூட் அப் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ எதிர்பார்ப்பு. அந்த யூகத்துக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம பார்க்கணும்.
ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் 60% அன்பிளட்ஜ்டோ லாக்டோ எதுவுமே கிடையாது. எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றி வச்சிருக்கிறாங்க. ஒரு 0.09% வந்து மார்ச்சையும் ஜூனையும் கம்பேர் பண்ணும்போது ஏற்றி வச்சிருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3+0.3% ஏற்றி வச்சிருக்கிறாங்க. ஆனால் எஃப்ஐஎஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா ஒரே ஒரு எஃப்ஐஐ கம்பெனி தான் உள்ளே இருக்குது. டிஏஎஸ்லேயாவது ஒரு 4 கம்பெனி இருக்குது. மோதிலால் ஆஸ்வால் இருக்குது, ஃப்ராங்க்லின் இருக்குது, சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்வெஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு 2% 3% அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு எஃப்ஐஏ அவங்க 1.4% வச்சிருக்கிறாங்க. நமக்கு இந்த லிஸ்ட்டில் இவ்வளோ தான் இருக்குது. இதுதான் உண்மையா அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த லிஸ்ட்டில் இவ்வளோ இருக்குது, காட்டுற லிஸ்ட்டில் அது மாதிரி இருக்குது. இப்போ இந்த தகவலை தூக்கி நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டோம். நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். இப்போ நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் வந்து 72 காட்டிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி புக் வேல்யூ 40.7க்கு. இப்போ நமக்கு வந்து இபிஎஸோட டிடிஎம் இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா 5.8. 5.8 அதே சமயத்தில் ஃபோர்காஸ்டர்ஸோட எஸ்டிமேஷன் வந்து 8.6. சர்ப்ரைஸ் வந்து அந்த 4% கழிச்சது போக 8.2 தான் இருக்குது. இப்போ இதுக்கு பிஇ என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க 89.83 இப்போ கரண்ட் பிஇ இருக்குது. இந்த எஸ்டிமேஷனுக்கு உண்டான பிஇ 60.58 இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம யோசிக்க வேண்டியது, எஸ்டிமேஷனுக்கூட பிஇயும் அட்ஜஸ்ட் ஆகலை. அப்போ இவன் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் செகண்ட் குவார்ட்டரில் அட்ஜஸ்ட் ஆகும்போது மாத்திரம்தான் நமக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக வந்து ஒரு பேக்கப் கிடைக்குது, பேஸ் கிடைக்குது, ஒரு ரீசனபிலிட்டி கிடைக்குது இந்த ப்ரைஸுக்கு அப்படிங்கிறது நம்மளால் இதில் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இப்படி இருக்க நெக்ஸ்ட் குவார்ட்டரோடைய நமக்கு டிடிஎம் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 1.45ன்னு கிடைக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு அதாவது நெக்ஸ்ட் குவார்ட்டருங்கிறது இப்போ 2024க்கான ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட் 1.45ன்னு கிடைக்குது. இதை பீட் பண்ணான்னா கொஞ்சம் மேலே ஏறலாம், பீட் பண்ணலைன்னா இல்லை. நம்ம அந்த குவார்ட்டரோடைய ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த இதே ஃபார்மேட் தான். அதை மாற்றும்போது வேல்யூஸ் எல்லாமே கொஞ்சம் மாறும். அந்தந்த குவார்ட்டருக்காக இனிமேல் மேலே எழுதிட்டு போகும். இப்போ நம்ம வந்து 4 குவார்ட்டருக்கும் பார்க்கறதுனால 4 குவார்ட்டருக்கான ரிசல்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு உண்டான ப்ரைஸ் ரேஞ்ச் மாத்திரம் தான் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம ஒவ்வொரு குவார்ட்டரையும் நம்ம ஃபாலோ பண்ணுறது நம்மளுடைய நம்ம இப்போ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த இபிஎஸோடைய தகவல்கள்லேருந்து நம்மளால் கால்குலேட் பண்ணக்கூடியது வந்து 140லேருந்து 198 தான் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுது. ஆனால் இது 521 522 போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நம்மக்கிட்ட வந்து இபிஎஸ் டேட்டா வந்து ஃபண்டமெண்டல் பேக்கப் இல்லைங்கிறது தான் இதோட நிதர்சனம். ஸோ இப்போ 216 எதுக்கு போட்டேன்னாக்கா, இன்னும் ஒரு 40% மேலே எந்திரிச்சா கூட எவ்வளோ வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கணக்கு சும்மா போட்டு பார்த்தேன். 216 அதுக்கு டேட்டா இல்லை. இப்போ 216 140லேருந்து 216 தான் நம்மக்கிட்ட இது வந்து ஃபண்டமெண்டலாக பேக்கப் இருக்குது இப்போ வரைக்கும். அடுத்த குவார்ட்டரோடைய ரிசல்ட் வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும். அதனால் இதை ட்ரேடர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். அதே சமயத்தில் வந்து இன்வெஸ்டர்ஸ் கீழே எங்கெங்கெல்லாம் வாங்கி போட்டிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. திருப்பி எங்கே அட்ஜஸ்ட் ஆனாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். நமக்கு தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சோம்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.